கொளத்தூர் இவிஎம்ல தில்லுமுழு நடந்திருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். அதில் நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறார். ஒரே போடா போட்டாரு, விஎஸ் பாபு வெற்றி செல்லாது, கொளத்தூர் தொகுதியோடைய எம்எல்ஏ நான் தான் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு நெருப்பில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா கொளத்தூர் தொகுதியோட தோல்வி அப்படிங்கிறதே அவருடைய ட்ரோல் மெட்டீரியலாக மாத்திருச்சுன்னு சொல்லலாம். எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமாக மாத்திருச்சு. ஸோ அந்த ஒரு தோல்வியை மையமாக வச்சு ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா தகுந்த வலுவான ஆதாரம் திமுகவிடம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளே இல்லை. மீண்டும் ஒரு தோல்வி, மீண்டும் ஒரு பின்னடைவை இந்த விஷயத்தில் திமுக பெறுவதற்கு கண்டிப்பாக விடமாட்டாங்க அப்படிங்கிறத உறுதியை நம்பலாம். அந்த வகையில் இந்த வழக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் இது தேர்தல் வழக்காக போட்டிருக்கிறாங்க. தேர்தல் வழக்கு குறிப்பாக தேர்தல் ரிசல்ட் 45 நாட்களுக்குள்ள பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத சட்ட நடைமுறையாக இருக்குது. ஆனால் இப்போ ரிசல்ட் 100 நாட்களை தாண்டிருச்சு. இதை தேர்தல் வழக்காகவே நீதிமன்றம் எடுத்துக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. தேர்தல் வழக்காக எடுக்க மறுத்து ரிட் மனுவாக எடுத்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? தேர்தல் வழக்காகவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது? என்ன வலுவான ஆதாரங்களை முன்னிலைப்படுத்தி திமுக இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறாங்க? என்ன மாதிரியான ரிசல்ட் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் அலசி ஆராய போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோபாசையிலிருந்து. கொளத்தூர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நிறைய பேரை கவலைப்பட வச்சுட்டாங்க. எதிர்க்கட்சியில் இருக்கிறவர் கூட மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சியினால அதிக ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அப்பாவை காணோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுறத தொடங்கி நிறைய விஷயங்கள் அவருக்கு எதிராக, தோல்விக்கு எதிராக எள்ளி நகையாடக்கூடிய விஷயமாக எதிர்க்கட்சிகள் அதை பயன்படுத்த தொடங்கினாங்க. அந்த வகையில் திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா இவிஎம் மிஷின்கள் சரியாக வேலை செஞ்சுதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் எழுப்புறாங்க. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஒரு 14 வாக்குச்சாவடிகளுடைய இவிஎம் மிஷின்கள் சரிபார்க்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடந்துருச்சு. விவிபேடுக்கும் இவிஎம் மிஷினுக்கும் மிஸ்மேட்ச் ஆகுது, மென்பொருள் கோளாறுகள் இருக்குது, சீல்கள் கரெக்டாக கிடையாது, இந்த டேக்ல அட்ரஸ் சரியாக இல்லை, அந்த கண்ட்ரோல் யூனிட்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேரே காட்ட மாட்டேங்குது, சுவிட்ச் அமுக்கினாலும் அங்கே விவிபேட்ல அந்த கண்ட்ரோல் யூனிட்ல காட்டல அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. என்ஆர் இளங்கோவன் அவர்கள் வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாரு, நாங்கள் நீதிமன்றத்திற்கு போக போறோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பேட்டியிலேயே முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா ரெட் மனு வழியே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் கூட தேர்தல் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற முடிவு நீதிமன்றம் கொடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனால் இப்போ தேர்தல் வழக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறார். அதில் முக்கியமான விஷயங்களாக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 வாக்குச்சாவடிகளில் இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அதுக்கும் விவிபேடுக்கும் அந்த மிஸ்மேட்ச் ஆகுது, நம்பர் மிஸ்மேட்ச் ஆகுது, அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த விவிபேடில் இருக்கக்கூடிய தாள் இருக்கும் இல்லையா, அதுக்கும் பட்டன் யாருக்கு போட்டோமோ ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1000 வாக்குகள் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா அங்கே 1200 காட்டுது அப்படிங்கிற மாதிரியான மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று இவிஎம் மிஷினில் மென்பொருட்கள் சாஃப்ட்வேர்ல கோளாறுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவிஎம் மிஷினை சரியான பாதுகாப்போட வைக்கணும் அப்படிங்கிறத சட்டம் சொல்லக்கூடிய வழிமுறையா இருக்குது. ஆனா இவிஎம் மிஷின் சரியா பாதுகாக்கப்படாம வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த 14 மிஷின்ஸ் ஆய்வு பண்ணும்போது கூட நிறைய மிஷின் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா ஓகே அதுக்கு பேர் இன்னொரு மிஷின் ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்ம பேசியிருக்கிறோம். அது மாதிரி சரியா பாதுகாக்கப்படாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லா இவிஎம் மிஷின், குளத்தூர் இருக்கக்கூடிய எல்லா இவிஎம் மிஷினையும் செக் பண்ணி ரீகவுண்ட் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த விவிபேட் இருக்கு இல்லையா, அந்த தாள் வரும் இல்லையா, அதையும் கவுண்ட் பண்ணணும். இந்த 2 நம்பரும் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போ இவிஎம் மிஷினை சரிபார்ப்பதற்காக ஒன்று பண்ணாங்க. இப்போ வழக்கு போட்டு மறு வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது மையமாக வச்சு அந்த வழக்கை போட்டிருக்காங்க. அது கண்டினியூவா விஎஸ் பாபு அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும். அதோடு நிறுத்தாம மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான கோரிக்கைகள் அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது தேர்தல் மனுவாக போடப்பட்டிருக்கிறது. இது ரெட் பெட்டிஷன் கிடையாது. தேர்தல் மனு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேர்தல் ரிசல்ட் தொடர்பாக நீதிமன்றம் உள்ள தலையிடுவதற்கு விடுப்பக்கூடிய ஒரு மனுன்னு வச்சுங்களேன். அது ரிசல்ட் 45 நாட்களுக்குள்ள போடணும் அப்படிங்கிறத சட்டம் சொல்லக்கூடிய விதியாக இருக்குது. ஆனால் இப்போ ரிசல்ட் 112 நாள் ஆச்சு. 112 நாளுக்கு பிறகுதான் நம்ம தேர்தல் வழக்காக பதிவு பண்றாங்க. இப்போ நீதிமன்றம் இது தேர்தல் வழக்காக எடுத்துக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்குது. இப்போ இவிஎம் பரிசோதனை நடந்துச்சு,
உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவிஎம் பரிசீலனை முடிச்சதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு வழக்கு பதிவு செய்யக்கூடியவர் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்க முடியும். ஆனால் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் வந்து நீதிமன்றத்தினுடைய கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ரிட் மனுவுக்கும் தேர்தல் மனுவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிட் மனு அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தில் தான் போடுவாங்க. அது நிறைய கேசஸ்க்கு போடுவாங்க. தேர்தல் இந்த சொத்துக்களை மறைச்சு வைக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் போடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் எடுத்துக்கும். அந்த தேர்தல் வழக்கு நடந்து முடியறதுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் தேர்தல் முடிவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தேர்தல் மனுவாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு வாய்ந்த வழக்கு அப்படின்னு சொல்லலாம். தனி பெஞ்ச் வந்து எலெக்ஷன் பெஞ்ச் அப்படின்னு தனியாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் அமர்வு வந்து இதை விசாரிப்பாங்க. இது முக்கியமான அதிகாரம் பார்த்தீங்கன்னா தேர்வில் வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு. அதே நேரத்தில் ஒருத்தர் வெற்றி பெற்றது அப்படின்னா அவரோட வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிக்க முடியும். இரண்டாவது வந்த ஒருவரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வெற்றி பெற்றவர் அப்படின்னு அறிவிக்க முடியும். மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தலாம் அப்படின்னு கூட அந்த இதெல்லாம் அறிவிக்க முடியும். இவ்வளோ அதிகாரம் வந்து இந்த ஸ்பெஷல் பெஞ்ச் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. இப்போ 100 நாட்களை கலந்து தான் வழக்கு போடுறாங்க. ஆனால் 45 நாட்களுக்குள்ள தேர்தல் வழக்கு போடணும். ஆனால் சில எக்ஸ்கியூசஸ் இருக்குது. ஆனால் தேர்தல் வழக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் திமுக தேர்தல் வழக்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து திமுக வந்து ஒரு கத்தியில நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு இவிஎம் மிஷினை காரணமாக வச்சு ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் எதுவுமே நடந்ததே கிடையாது. இவிஎம்க்கு எதிராக நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. முன்னணி வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு வழக்கிலையுமே இவிஎம்க்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படாம தான் இருந்திருக்குது. இப்போ நிறைய மேற்குவங்க தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் அப்படின்னு இன்னும் நிறைய தேர்தல், பஞ்சாப் தேர்தல் சொல்லலாம், இன்னும் நிறைய தேர்தல்கள் சொல்லலாம். இவிஎம் மிஷின்கள் இருந்து போயிருச்சுன்னு இருக்குது. அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளோட தேர்தல், ஒரு வாக்குச்சாவடியில் 1000 வாக்குகள் தான் இருந்திருக்குது. ஆனால் 1500 வாக்குகள் பதிவாகி இருக்குது. ஒரு வாக்குச்சாவடியில் 98% வந்து முஸ்லீம்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் 98% பேருமே முஸ்லீம்கள் அது வெறுப்பு அதிகம் கொண்ட பாஜக வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படி நிறைய குளறுபடிகள் நடந்து நீதிமன்ற வழக்காக போனாலும் கூட யாருமே குற்றத்தை நிரூபிக்கவே இல்லை அப்படிங்கிறதா வரலாறாக இருக்குது. சோ இவிஎம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களால் வெற்றி பெற முடியும். வரலாறு சொல்லக்கூடிய தகவலின்படி இவிஎம்க்கு எதிராக எந்த ஒரு கேஸும் வெற்றி பெற்றதே கிடையாது நீதிமன்றத்தில். ஸோ இந்த கேஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கும் சரி முக ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி கத்தியின் மீது நடப்பது போன்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். இந்த ரிஸ்கை ஏன் அவர் எடுக்கிறார் அப்படின்னா, கொளத்தூர் அப்படிங்கிறது சாதாரண ஒரு தொகுதி கிடையாது. அது அவருடைய அடையாளம். 2011 கொளத்தூர் அப்படிங்கிற தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்தே ஹேட்ரிக்கா 2011, 16, 21 3 தேர்தல்களில் தொடர்ந்து அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். 2026 தேர்தலில் முதலமைச்சராக இருந்து போட்டி போறார். இதுக்கு முன்பு கூட துணை முதலமைச்சராக இருந்து போட்டிருக்கிறார், எம்எல்ஏவாக இருந்து போட்டி போட்டிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவராக இருந்து போட்டி போட்டிருக்கிறாரு, வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் முதலமைச்சராக இருந்து போட்டி போட்டு ஒரு தோல்வி தழுவிருக்கிறார். அதுவும் 9000 வாக்கள் வித்தியாசத்தில் தோல்வி பெற்றிருக்கார். அப்படிங்கிறத பெரும்பாலான நபர்கள் ஏற்றுக்கொள்ள, திமுகவும் ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இப்ப மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க. தகுந்த ஆதாரங்கள் திமுகவிடம் இல்லாமல் உயர்நீதிமன்றம் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தகுந்த வட்டாரங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவலாக இருக்குது. ஸோ ஆதாரங்கள் நீதிமன்றத்தை நிரூபிப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்திய வரலாற்றிலேயே இவிஎம்க்கு எதிராக ஒரு வழக்கு அப்படிங்கிறது, இவிஎம்க்கு எதிரான முடிவை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வழக்காக இந்த கொளத்தூர் வழக்கு அப்படிங்கிறது பேசப்படுது. இந்த வழக்குடைய அடுத்த கட்டம் என்னவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் முதல்ல விசாரணைக்கு எடுத்துக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விவிபேடோட சரிபார்ப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படலை அப்படின்னா நேரடியாக விசாரணைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்த கால அளவு வந்து 6லேருந்து 1 வருஷத்துக்குள்ள இந்த வழக்கு நடந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹை ப்ரொஃபைல் வழக்கு அப்படிங்கிறதுனால, அதீத முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாகவே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த குற்றம் நிரூபிக்கப்படுது, இவிஎம் மீது குளறுபடியில் நடந்திருக்கு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இடைத்தேர்தல் மீண்டும் வருவதற்கான, தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா அரசியலில் இது மிகப்பெரிய, இந்தியா முழுவதுமான மிகப்பெரிய ஒரு முன்னுதாரண வழக்காக இந்த கொளத்தூர் இவிஎம் மோசடி வழக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்குமே இருந்துட முடியாது. ஸோ இப்போதான் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவிஎம்க்கு எதிராக நிறைய பேர் வழக்கு தொடர்ந்தாலும் கூட திமுக இப்போதான் முதல் முறையாக இவிஎம்க்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம்க்கு எதிரான அந்த குளறுபடிகளாக இருக்கட்டும், அப்புறம் தேர்தல் வழக்குன்னு சொல்லலாம், தேர்தல் பழிவாங்கல்னு சொல்லலாம், எல்லாம் கலந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம்,
பியூர் பொலிட்டிக்கல் கேம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேமில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மீண்டும் ஒரு முறை ஸ்டாலின் ஒரு பின்னடைவு சந்திப்பதற்கான வாய்ப்புகளே இருக்குது? ஏன் அப்படின்னா தொடர்ந்து இவிஎம்க்கு எதிராக வழக்குகள் இல்லாமல் இவிஎம்க்கு சாதகமான முடிவு தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்கு. முன்னணி வழக்கறிஞர்கள் வாதாடியும் கூட அதுதான் ரிசல்ட்டாக வந்திருக்குது. அப்படி திமுக அவ்வளவு வலுவான ஆதாரங்கள் அவரிடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த ஆதாரங்கள் நீதிமன்றம் ஏற்றுக்குமா? அந்த அளவுக்கான வாதங்களை திமுக முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கு விசாரணையுடைய முடிவு அப்படிங்கிறது இவிஎம்க்கு சாதகமான வருவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை முக ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமான முடிவு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வழக்கு அடுத்தது நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தது ஒரு வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பேசலாம். மறக்காமல் கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசலாம். நன்றி.